மணி என்னாச்சு? 9:30 ஆச்சு. இப்ப வரலும் தூங்கிட்டே இருந்தா எப்படா ஆபீஸ்க்கு போவ? மத்தியானத்துக்கு மேலதான் போவியா? உன் அருமை பொண்டாட்டிய விடியற வரைக்கும் பேசுற, விடிஞ்சும் பேசுற. என்ன ஆபீஸ் போகணும்னு அக்கறை வேணாமா? வேணாண்டா, நீ வீட்லயே படுத்துங்க. ஆபீஸ்க்கு வேணா நான் போறேன். இல்லம்மா, நான் கிளம்பிடுறேன். கிளம்புடா, கிளம்பு சீக்கிரமா. இங்க பாரு, ஒரு பழைய மில்லு ஒண்ணு விலைக்கு வந்திருக்கு. நானும் அப்பா போய் பாத்துட்டு வரோம். சரியா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், காயத்ரி தூங்கிட்டு இருக்கா. உன் அருமை பொண்டாட்டி போய் அவளை எழுப்பி விட்டுற போறா. அவ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளா எந்திரிக்கும் போது எந்திரிக்கட்டும், எழுப்ப வேணாம்னு சொல்லுவேன். புரியுதா? வாங்க. சரண்யா, சரண்யா, அந்த கார் சாவி எடுத்துட்டு வா. என்னடி கையில கொடுக்காம தூக்கி அடிக்கிற? ஓங்கி அடிச்சுட்டு வையே, பல்லு பவள பிஞ்சிரு பாத்துக்க. அடியா அடி, அது ஒண்ணுதான் செய்யாம இருந்த, அதையும் செஞ்சிரு. காலையில விடிஞ்சு ராத்திரி வரைக்கும் உங்க அம்மா என்ன பேசி பேசியே கொள்றாங்க. பேசாம நீ என்ன கொண்டுடு, நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். காலங்காத்தால உனக்கு என்ன பிரச்சனை? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் தான் உன்னை கட்டிக்கிறேனே. என்ன கட்டிக்கோ, என்ன கட்டிக்கோ. உன் வீட்டு வாசல் வந்து தலை வச்சுட்டு நில்லனா? நான் பாட்டுக்கு படிச்சிட்டு இருந்தேன். நீங்க ஐயோ பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னை என் மக மாதிரி பாத்துக்கிறேன், பவுனம் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு கல்யாணம் பண்ணி என்னை கூட்டிட்டு வந்து நீங்க வீட்டு வேலைக்காரைய வச்சு என்ன டார்ச்சர் பண்றீங்க. எங்க அம்மா தானே பேசுது, பேசுறா பேசிட்டு போகுது. நான் ஏதாவது பேசணும்னா எங்க அப்பா ஏதாவது பேசுற அப்படியா? ஆமா, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. உங்க அம்மா ஏதாவது பேசுனா ஏன் பேசுறீங்கன்னு வாய் திறந்து கேட்கவும் மாட்டீங்க. பாரு, அது பேசுனா 5 நிமிஷம் பேசிட்டே போகுது. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு அதை போய் நான் போய் ஏத்து கட்டணும் வச்சுக்க. சரி, எங்க அம்மா தாண்டும். அப்புறம் 1 மாசத்துக்கு நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கு ஏதாவது கத்தி பிரஷரை போய் எவன் ஆஸ்திரி கூட்டிட்டு போறது? என்ன பேசுறீங்க நீங்க? அதுக்காக உங்க அம்மா என்ன பேசாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட சொல்றீங்களா? இந்த காதல ஏன் வாங்குற? இந்த காதல வாங்கினாதானே இந்த காதல விட முடியும். காதலே வாங்காத, பேசுனா பேசிட்டு போகுது. சரி, நான் கிளம்புறேன். கிளம்புங்க. இப்படியே உருன்னு வச்சா நான் எப்படி கிளம்புறது? சொல்லு. சிரிச்சுக்கிட்டு சொல்லணுமா? கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது. நீ இப்படி சொன்னீங்கன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன். சரி, வீட்டுல இருந்து என்ன பண்ண போறீங்க? ஏதாவது உனக்கு ஏதாவது வேலை செய்யலாம் தான். அடேங்க அப்பா, நீங்க ஒரு மண்ணும் பண்ண வேண்டாம். உங்க அம்மா வீட்டுல இல்லைன்னா உங்களுக்கு லவ் மூடு வந்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, வீட்டுல நம்ம மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி இருக்கா. அத மறந்துடாதீங்க. முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க.